அடிப்படை வசதிகள் செய்து தராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக சென்னையில் நேற்று கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். 3% இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் நேற்று மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் வேப்பேரியில் உள்ள மகாராஷ்டிர அறக்கட்டளை வளாகத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் தங்களை கைது செய்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் இல்லையெனில் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் சென்னை எழும்பூரில் இருக்கிற சமூக பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்தை தொடர்ந்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் அந்த இடத்துல செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு கோரிக்கை கேட்கறது கூட நேற்று முழுக்க யாருமே வரல. இந்த நிலையில நேற்று நாங்கள் கிட்டத்தட்ட 1200 மாற்றுத்திறனாளிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அங்கே எங்களுக்கு குடிநீர் வசதியோ அல்ல கழிப்பறை வசதியோ பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட 300 பெண்கள் அங்கே இருந்தும் எந்த விதமான அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்காத சூழலில் நேற்று சாயந்தரம் எங்களுடைய போலீசாருக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு அந்த மோதலின் அடிப்படையில் எங்களுக்கு அங்கே கைது பண்ணி இன்னைக்கு மகாராஷ்டிரா ட்ரஸ்டுக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க. சோ இங்க 453 மாற்றுத்திறனாளிகள் நாங்க உள்ளிருப்பு போராட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறோம். சோ இன்னைக்குள்ள அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா எங்களை ரிமாண்ட் பண்றதுக்கான போராட்டங்களை நாங்க தொடர்ந்து ஈடுபடுவோம். எங்களுடைய கோரிக்கை வெல்லும் வரை நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். கைதாகி சென்னை வேப்பேரி பகுதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது ராஜா. ராஜா, சொல்லுங்க, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் குறித்தும் தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, அது குறித்து சொல்லுங்க. நேற்று எழும்பூரில் சமூக நலத்துறை அலுவலகம் முன்பாக 4 முக்கிய மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் நேற்று மற்றும் 1500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். குறிப்பாக அவர்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு வெப்பேரி அருகே உள்ள மகாராஷ்டிரா டிரஸ்ட் என்ற இடத்தில் நேற்று இரவு அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது அவர்கள் அங்கிருக்கக்கூடிய இடத்தில் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இன்னொரு புறமாக தங்களிடம் எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தாததால் நாங்கள் உணவருந்த மாட்டோம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது குறிப்பாக இங்கே அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் இருக்கின்றனர். டிசம்பர் 3 இயக்கம் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் இயக்கம், கண் பார்வை இழந்தவர்களுடைய பாதுகாப்பு சங்கம் என அனைத்து தரப்பினரும் இருக்கின்றனர். நேற்று 1500க்கும் மேற்பட்டோர் இருந்தாலும் அவர்களில் 453 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. 40% ஊனம் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் உதவித்தொகை தரணும். உதவித்தொகையாய் 5000 ரூபாயாக மாற்றி உயர்த்தி தரணும். அனாதையாக இருக்க வேண்டும் போன்ற கடுமையான அந்த கண்டிஷன்களை தளர்த்தி எங்களுக்கு புது ஆணை கொடுக்கணும். 3% இடஒதுக்கீடை உடனடியாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் போடணும். தடையற்ற சூழலை உருவாக்குவதற்காக போடப்பட்டுள்ள அரசாணையில் நிதி ஒதுக்கீடு இல்லை, உடனடியாக நிதி ஒதுக்கீடு பண்ணணும். மாவட்டம் தோறும் 100 வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டித்தர வேண்டும். இன்று உள்ள பிரச்சனை என்ன சார்? இப்ப நாங்க கழிவறை கூட இல்லாம எங்களுக்கு நேற்று ஜேசி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாய்வுதளம் போட்டோம், கழிவறை மாற்றுத்திறனாளிகள் கழிவறைக்கு தண்ணி கொடுக்கிறோம், சாப்பாடு தரலாம் சொன்னாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்ல சார். காலையில இருந்து நாங்க பாத்ரூம் கூட போக முடியாம ரொம்ப பெரிய கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ரேம்ப் போடப்படல. ஒரு டீ காப்பி கொடுக்கலாம் சார். டீக்காக வெளியில போனாலும் கெடுபடியோட நாங்க உள்ள போக கூடாது, உள்ள போனவங்க உள்ள வரக்கூடாது, வெளியில போனவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. எங்களை இங்க வச்சிருக்காதீங்க, எங்களை தயவு செய்து புழல் சிறைக்கு கொண்டு போங்க, எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே காவல்துறையினர் அவர்களுக்கு தேவையான ரேம்ப் உள்ளிட்ட வசதிகளை தற்பொழுது எடுத்து அவர்களுக்கு செய்து கொடுப்பதாக கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது விடுவிக்கப்பட இருக்கின்றனர் என்பதை அவர்கள் காவல்துறையினரிடம் கேட்டு வருகின்றனர்.